யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிறேன், பிறகு நீங்கள் வாசிக்கலாம். தேசமே பயப்படாதே. 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. 2 வசனத்தில் தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. தம்பி போயிட்டு இருக்கா? கர்த்தர் பெரிய நன்மைகளை தேவன் நமக்கு செய்வார். ஒரு அல்லே சொல்லாமா? இந்த 2 வசனத்தை வாசிக்கலாமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரைஸ். ஜனம் கூடுகிறது பரிசுத்த ஆவியானவருக்கு மிகவும் மிகவும் சந்தோஷப்படுவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் யாவரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். என் தேவன் உங்களை நிமிர்ந்து நடக்க செய்வார். கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவர். நம்ம அவருடைய நினைவா இருந்துட்டா போதுமா? கர்த்தருடைய நினைவாய் இருக்கிற உன்னை என் தேவன் ஒருபோதும் உன்னை மறக்கவே மாட்டார், வெட்கமடைய விட மாட்டார். ஆண்டவர் என்றும் உன் வலது கரத்தை பிடித்து அவர் உன்னை நடத்துகிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆம். இங்கே 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? படிக்கிறவங்க நல்லா அழகாக பர்ஃபெக்டாக படிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? ஆமாம், அது வாசிக்கலாமா? வெளியின் மிருகங்களே, வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். தேசமே பயப்படாதே, உனக்கு பலன் உண்டு, பலன் கொடுக்க செய்வேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில பலன் கொடுக்க செய்வேன். நான் உங்களை மறக்க மாட்டேன். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எங்கேயும் வெட்கப்பட மாட்டீங்க. அழகா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு பிளஸிங். 2வது பிளஸிங் கீழே வாசிக்கலாம். சீயோன் குமாரரே, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ். தேசமே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் 2வது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். சீயோன் குமாரத்தியே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே என்ன பண்றாராம்? வர்ஷிக்க செய்கிறார். அல்லேலூயா. விதைக்கும் போது ஒரு மழை, அறுக்கும்போது ஒரு மழை. இதை முன்மாறி பின்மாறி. அல்லேலூயா. விதைக்கும் போது ஒரு மழை கொடுக்கிறாரு, அறுக்கும்போது ஒரு மழை கொடுக்கிறார். அல்லேலூயா.
இந்த ஆசீர்வாதத்தை தேவன் பழைய ஆசீர்வாதமும் புதிய ஆசீர்வாதமும் ஆக ரெண்டையும் தேவன் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாசத்து வருமானம் அடுத்த மாதம் புதிய வருமானம் வரும் வரையிலும் அது உன் வீட்டில் தங்கும். இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதற்கு அவருடைய கற்பனைகளை நம் கை கொண்டால் அது அப்படியே ஆகும். என்ன சொல்றாரு ஆண்டவரே? அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் அப்படியே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. கூடாரத்தை அணுகுவதே, வாதை முந்தன் கூடாரத்தை அணுகிடாதே. காண்பதில்லை, என்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. என்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, என்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இந்த பாட்டு ஏன் பாடணும்னு தெரியுங்களா? இன்று கண்ட விசுவாசியை இனி காண்பதில்லை. புரியுதுங்களா? இன்னைக்கு பார்க்கிற விசுவாசி அடுத்த வாரம் நான் காண மாட்டேன். ஸோ கற்பனைகளை நம்ம கை கொண்டு அவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் மெய்யாகவே நம்மை கைவிட மாட்டார். வேலைக்கு போகிறேன் ஐயா, ரைட்டு, வந்துட்டு போ, வந்துட்டு ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு போ. அதுக்காக வேலைக்கு போகாமல் காது குத்த கல்யாணத்துக்கு அதுக்கெல்லாம் போகிறது சாபம் வரும். அதுக்கு போகக்கூடாது. முதல்ல தேவனுடைய ராஜ்யம். மற்றதுக்கெல்லாம் போவாங்க பாருங்க. வீட்டில் என் குழந்தைங்க வரத்துக்குள்ளே நான் போயிட்டு சமையல் செஞ்சு வைக்கணும், அதெல்லாம் கஷ்டம் வரும். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வான். ஒரு ஆஃபீஸில் போய் மாட்டிக்கினீங்க, வரலைன்னா லீவு கொடுக்க மாட்டேன், லீவு கொடுக்கலன்னா லீவ் எடுத்தால் உன்னை வேலை விட்டு விலக்கிடுவான். அல்லேலூயா. தகர்க்க முடியாத காரியம். வந்துட்டு நல்ல ஆண்டவர் ஆராதி. அல்லேலூயா. மற்ற காரியங்களுக்கு காரியங்கள் செய்யக்கூடாது. முடிந்த அளவுக்கு அதை விலக்கி தேவனை முழுமையாக ஆராதிக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதே சொந்த கடை வச்சிருக்கிறவங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அல்லேலூயா, ஆமாம், கட்டாயம் அந்த நாள் முழுதும் நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். சொந்த பிஸ்னஸ் வச்சிருக்கிறவங்க கட்டாயம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம அதில் தான் தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் பழைய வருமானம் இருக்கும்போதே புதிய வருமானம் வீட்டுக்குள்ள வரும். தேவன் அதை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதத்தை வாசிக்கலாம். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வடிந்தோடும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏன் ஆண்டவர் இந்த பிளஸிங் வைக்கிறார்னா, அங்கே சொல்கிறார் பாருங்க 25வது வசனத்தில், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்ட பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் இந்த 2 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா ஒரு பஞ்சம் ஒன்று உண்டாயிருக்கிறது. அங்கே என்ன பஞ்சம்னா, அந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சதுனால இத்தனை பூச்சிகளை தேவன் அனுப்புகிறார். அவங்க வயலெல்லாம் கடிச்சு கொதிரி போடு. இத்தனை பூச்சிகள், என்னென்ன பூச்சி அங்கே சொல்றாரு ஆண்டவரே? நான் வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழுக்கள், இவங்க வந்துட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய எத்தனை ஏக்கரால வயல் நிலம் இருந்தாலும் எல்லாத்தையும் அரிச்சு போட்டுரும்.
இது தேவன் அந்த கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு தன்னுடைய சேனை அனுப்பினார். அது தேவனுடைய சேனையாம். அனுப்பிட்டு எல்லாவற்றையும் நாசம் பண்ணினார். பிறகு அது தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். அவங்க எழும்பி ஆண்டவரை தன் பிதாக்களின் தேவனை உண்மையாக தொழுது கொள்ளும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். யார் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். யார் தேவனை நோக்கி பார்க்காம தன்னுடைய இருமாப்போட அவர்கள் நடக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் எப்படி பார்க்க முடியும்? ஒரு பயபக்தி வேணும் இல்லையா நமக்கு? ஆண்டவரை தேடுகிறதுல ஒரு பயபக்தி, ஒரு பயம். இது அவருடைய நாள், என்னுடைய நாள் அல்ல, இது தேவனுடைய நாள். அல்லேலூயா. இப்படி தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு முதலிடம் இதயத்தில், நம்முடைய இதயத்தில் அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, அல்லேலூயா, ஆமாம், ஆண்டவர் சொல்கிறேன், நான் இப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு நிறைவாய் கொடுக்கிறார். அவருடைய நாமம் மிக பெருசுமா. ஒரு அல்லையே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக முதலிடம் தேவனுக்கு கொடுத்துருங்க. யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுத்துருங்க. அவர் பெரிய விசேஷங்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கமே நமக்கு வராதுமா. நீங்கள் உண்மையாகவே உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்க. வேதம் என்ன சொல்கிறது அப்படியே நீங்கள் நடந்து பாருங்க. உங்களுக்குள்ள தேவன் இருப்பார், உங்களுக்குள்ள கர்த்தர் வருவார், உங்களை கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். எல்லா இடங்களிலும் உங்கள் தலையை உயர்த்துவார்மா. எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஏசப்பா சிம்பிளாக சொன்னார், அதிகாலையில் என்னை தேடுகிறோம், என்னை பார்ப்பான், என்னை காண்பான். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொன்னார். யார் தேடுறோம்? தேடினா தானே, அல்லேலூயா, அவரை தேடினால் தானே கண்டடைய முடியும். கீழ்ப்படுகிறோமா? இல்லையே. கை தூக்க சொன்னால் 1-2 பேர் தூக்குவீங்க, மற்றவங்களாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் வெட்கம் எனக்கு உடுத்த மாட்டார், வெட்கத்தை உடுத்த மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் 1 அந்த 19 வசனம் வரையிலும் வாசித்தீங்கன்னா, அவர் அனுப்பின இந்த சேனை அவங்களுடைய வயல் நிலத்தில் கொதறி நாசப்படுத்துறதுங்க. அவங்களால சாப்பிட முடியல. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் மீந்தி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால தான் அவங்களுக்கு மனதுருகி ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஆண்டவரே, இனி நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம்பா, எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் சொல்ல, தேசமே, சபையே, திருச்சபையே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். செய்வாருங்களா? நிச்சயம் ஆண்டவர் செய்வார். சரி, இங்கே 26வது வருஷம், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதிசயமாக நடத்துவார்மா. எங்களை எவ்வளோ அதிசயமாக நடத்துகிறார் தெரியுங்களா? அல்லேலூயா. ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் நிலைமையை கர்த்தர் அறிவார். ஒவ்வொரு நொடியும் தேவன் எங்களை தேற்றுகிறதை, ஆற்றுகிறதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தர் நல்லவருமா. அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, அவரை ருசித்திட்டிங்கன்னா அவரை விடவே மாட்டீங்க. அல்லேலூயா. அவரை ருசித்தவனுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. பலனில் நீங்கள் எதையும் செய்யாதீங்கம்மா. உங்கள் பலனை அவர் கையில் கொடுத்துருங்க. நான் ஒன்றை இல்லைப்பா, என்னால் முடியாதுன்னு சொல்லி பாருங்களேன். நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அல்லேலூயா. நல்லா வருவீங்கம்மா. உங்கள் குடும்பம் நல்லா வரும். உன்னுடைய குடும்பம் நல்லா வரும். ஆண்டவர் உன்னை விசேஷமாக நடத்துவார். அல்லேலூயா. ஆம், நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே கொடுக்குற தேவன் அவர்.
நீங்க நினைக்கிறதுக்கு மேல அவர் தருவார். அல்லேலூயா. ஆம், அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒண்ணுமே இல்லை. நீங்க விசுவாசித்து பாருங்க, கர்த்தர் பெரிய அதிசயங்களை தேவன் உங்களுக்கு செய்கிறதற்கு நல்லவராக இருக்கிறார். அவரை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. அல்லேலூயா. ஆமாம், அவரை நம்பி பாருங்க, அதிசயங்கள் பிறக்கும். நம்பணும், அவரை நம்பணும். நம்ம உலகத்தை நம்புகிறோம், அல்லேலூயா. ஆமாம், மனிதர்களை நம்புகிறோம், தேவையில்லாதவங்களை நம்புகிறோம். ஆனால் யாரை நம்ப மாட்டோம்? யாரை நம்ப மாட்டோம்? இயேசு. அது உள்ளான மனதில் ஆண்டவரை நம்ப மாட்டோம். அவர் ஒரு சர்வ வல்லவர், ஆமாம், அவர் தேவன், ரைட், ஓகே. நாங்கள் வாரம் வாரம் சபைக்கு போயிடுறோம், ஓகே, எல்லாமே செய்கிறோம். ஆனால் அந்தரங்கத்தில் ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரையும் நம்ப வேண்டாம். சொல்லுங்க, யாரையுமே நம்பாத. ஒருவரையும் நம்பக்கூடாது. அப்ப யாரை நம்பணும்? இயேசுவை நம்பணும். கர்த்தரை நம்பணும். வெள்ளிக்கிழமை வாசித்த வசனத்தை வாசிக்க முடியுமா சிஸ்டர்? அந்த ஞாபகம் இருக்குங்களா? வாசிங்க. இதனை விசுவாசிக்க வேண்டாம். இரு, வசனம் சொல்லுங்க. மீகா 7:5. மீகா 7:5 எடுத்துக்கலாமா? மீகா 7 பக்கம் சொல்லுமா? 1080 பக்கம். ஏன்னா ரொம்ப பைபிளோட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். எடுத்துட்டிங்களா? எல்லாமே பைபிளோடு வரணும், யாரும் பைபிள் இல்லாமல் வரக்கூடாது. இப்போ அவங்க வாசிப்பாங்க, நீங்கள் கவனிங்க. சிநேகிதரை விசுவாசிக்க வேண்டாம். சிநேகிதரை விசுவாசிக்க வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக, உன் மடியிலே படுத்துக் கொள்ளுவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறாள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இங்கே ஆண்டவர் மகன், அவர் எவ்வளோ அழகா, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியில் படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. ஆனால் ஆவியானவர் பாருங்க, அங்கே உன் மடியில் படுத்து கொள்ளுகிறவர்களுக்கு மனைவின்னு அங்கே எழுதலை பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். உன் மடியில் படுத்துக்கொள்ளுகிற உன் மனைவியை நம்பாதன்னு சொல்லலைங்க என் தெய்வம். பிரதர், உன் மடியில் படுத்துக்கொள்ளுகிற உன் கணவனை நம்பாதன்னு சொல்ல. வழிபோக்கனை நம்பாத, ஃப்ரெண்ட்ஸை நம்பாத, அதை நம்பாத, இதை நம்பாத. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை நம்ப வேண்டும்? இயேசுவை நம்ப வேண்டும். நீ கர்த்தரை நம்பும்போது உனக்கு ஆசீர்வாதங்கள் நடக்கும். ஒரு தகப்பன் தன் மகனை பார்த்து சொல்வாராம், அந்த மகனுக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டுங்க, நல்ல வசதி படைத்த ஒரு ஃப்ரெண்டு. தகப்பன் சொல்வாராம், மகனே அவனை நம்பாதேன்னு சொல்வாராம். மகனே நீ அவரை நம்பாத, அவனை நம்பாதேன்னு சொல்வாராம் அப்பா. அவனோடு கூட போகும்போதெல்லாம், மகனே நீ அவனை நம்பாதப்பா அப்படின்னு சொல்லுவாரான். அவன் சொல்வானா, என்னப்பா அவன் ரொம்ப பெரிய பணக்காரன், சில நேரங்களில் எனக்கு அவன் புக்ஸ் வாங்கி கொடுக்குறான், பென் வாங்கி கொடுக்குறான், அவன் நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறான். ரெண்டாவது அவன் நல்ல நண்பன், அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப நல்லவங்க, அப்படின்னா நான் அவங்க கூட பழக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு மறுபடியும் அவங்க அப்பா என்ன சொல்வாரான், என் மகனே நீ அவனை நம்பாதே அப்படின்னு சொல்வானா. இப்படி அநேக நேரங்களில் அவன் இவனை காலேஜ் கூட்டின்னு போகும் வரையிலும் கூட சொல்லிதான் அனுப்பாரான், மகனே அவனை நம்பாதே. ஒவ்வொரு நாளும் சொல்வாரான். அவங்க இருவரும் சேர்ந்து போகிற ஒவ்வொரு காலையிலும், என் மகனே அவனை நம்பாதே அப்படின்னு சொல்வானா.
ஒரு நாள் இருவரும் காலேஜ் போகும்பொழுது இந்த இவனுடைய இவனுடைய ஃப்ரெண்டு இருக்கிறான் இல்லைங்களா, அவனுடைய எதிராளிகள் அவனை எதிர்க்கும்படி வந்தார்கள். வந்தது சாதாரணமாக வரல, தடியும் கத்தியோடு வந்தார்கள். உடனே இந்த பணக்கார நண்பன் என்ன செய்தான், தன்னுடைய இடுப்பில் சொறி வைத்து கொண்டிருந்த கத்தியை எடுத்து ஓங்கி எதிராளியை வெட்டினான். ஸ்பாட் அவுட்டு, எல்லாமே ஓடிட்டானுங்க. ஒருவன் கீழே விழுந்துட்டான். வெட்டி முடித்த உடனே பக்கத்தில் இருந்த நண்பன், அவங்க அப்பா சொல்வார் இல்லையா, அந்த நண்பன் இது கொஞ்சம் இந்த கத்தியை போடுறா அப்படின்னா, இவன் கையில் க்ளோஸ் இருக்கிறது, அவன் கையில் க்ளோஸ் இல்லை, கை க்ளோஸ் இல்லை. உடனே நண்பன் சொல்கிறானே அந்த கத்தியை பிடிச்சான், அவ்வளோதான். கத்தியை பிடிச்சான், அது கீழே போட்டுட்டான். அங்கே போலீஸ் வந்தது, அவனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனாங்க. பிணத்தை, அடிப்பட்டவனை, இவனை பிடிச்சிட்டு, இவன் மேலே தானே ரத்தங்கள்லாம் இருக்கிறது, கொலை செய்தவனை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. பிறகு அவனுடைய கத்தியை பார்க்கிறார்கள், கத்தியில் இவனுடைய ரேகை இல்லை. அப்போ இந்த ரேகை உள்ள மனிதன் யார் தேட ஆரம்பித்தாங்க. தேட ஆரம்பிச்சுட்டு அவனை கஸ்டடியில் வைத்து, உன்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் யார் கூப்பிடுனாங்க. அப்போ எல்லா ஃப்ரெண்டும் வந்தாங்க, இவனும் வந்தான், அந்த தகப்பனுடைய மகனும் வந்தான். கத்தியில் இருக்கிற ரேகையும் அவனுடைய கையில் இருக்கிற ரேகையும் சரியாக இருக்கிறது. கொலை செய்தவன் இவன் தான். இவனை நம்பர் 1, கொலை செய்தவனை நம்பர் 2 அப்படின்னு போட்டு இருவரையும் சிறைச்சாலையில் போட்டார்கள். ஹல்லேலூயா. சில காலம் பிறகு தன்னுடைய தகப்பன் தன்னுடைய மகனை பாசத்தோடு கண்ணீரோடு பார்க்க சிறைச்சாலைக்கு போகிறான். அங்கே அந்த உரிமையை பெற்று, மனு போட்டு உரிமையை பெற்று தன் மகனை போய் பார்க்கிறார். மகன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அப்பான்னு கூப்பிடுறாரு. அவன் அப்பா முகத்தை பார்க்க அவனுக்கு மனதில்லை. கொஞ்ச நேரம் அவர் கூப்பிட்டே இருக்கிறார். கிட்ட வாப்பா, உனக்கு பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், சாப்பிடு. அவன் கிட்ட வரவே இல்லை. உடனே வார்டன் வந்து, ஜெயில் வார்டன் வந்து, உங்களுக்கு நேரம் முடிந்து விட்டது, நீங்கள் வெளியே போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது, சரி மகனே நான் வருகிறேன் என்று 10 அடி நடந்து போனார். அப்பொழுது ஒரு குரல் வருது, சாரி டாடி, சாரி டாடி, தப்பு பண்ணிட்டேன். நான் தான் உனக்கு அப்பொழுதே சொன்னேன், அவனை நம்ப வேண்டாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர், அவன் யார் தெரியுங்களா? சபைக்கு சொல்கிறார், இந்த உலகம், இந்த உலகமாகிய அவனை நீ நம்ப வேண்டாம். இந்த உலகமான அவளை நீ நம்ப வேண்டாம். இந்த உலகமான அவனை நீ நம்ப வேண்டாம். இந்த உலகமாகிய அவளை நீ நம்ப வேண்டாம். ஒரு நாள் நித்திய காலமாய் சிறையாக்கிவிடும். இந்த உலகம் நித்திய காலமாய் இவனை சிறையாக்கிவிடும். ஆகையினால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்கு விடுதலையான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இது உள்ள இருக்கிற நீங்கள் விடுதலை பெற்றவர்கள். இது உள்ள கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நீ விடுதலை பெற்றவள். இன்றைக்கு ஆவியானவர் உன்னுடைய மெய்ப்பன் மூலமாய் சொல்றார், அவனை நம்ப வேண்டாம், அவளை நம்ப வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நம்பும் பொழுது உன்னதத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு பிழைப்பை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னதத்திலிருந்து பிழைப்பு வரங்க. அவன் கடைசி பேசினது, டாடி, சாரி டாடி. அப்பொழுதுதான் அவன் மனம் திரும்பி தன் தகப்பனுடைய வார்த்தைகளை அவன் யோசித்து பார்க்கிறான். நாம் ரொம்ப ஜாக்கிரதை. வழிபோக்கனை நம்ப வேண்டாம். அல்லேலூயா. ஆக்டரை நம்ப வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸை நம்ப வேண்டாம். அல்லேலூயா. கொடூரமான உலகத்தை நம்ப வேண்டாம். பாவங்களை நம்ப வேண்டாம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஆசபாசங்களை நம்ப வேண்டாம். நீ நல்ல வாழ்வடைய வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நம்பும் பொழுது தேவன் உனக்கு விசேஷங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எங்கேயாவது போய் மாட்டிட்டீங்கன்னா வம்புமா, பிறகு மீண்டு வர முடியாது.
எங்கேயாவது போது நீ அரெஸ்ட் ஆகிட்டினா வரவே முடியாது. ஆகையினால் இன்றைக்கு தேவன் உன்னை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 27வது வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவன் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரு? அவரை அறிந்து கொள்ளுகிறவர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. யாருப்பா? அவரை அறிந்து கொள்ளுகிறவர்கள். தெய்வத்தை அறிந்து கொள்ளுகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அறிந்து கொண்டு அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செயல்படணும். செஞ்சு பாருங்களேன், உங்களை தேடி வரங்க ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறார் அவருடைய கற்பனைகள் அப்படியே கை கொண்டு பாருங்க, உங்களை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். என் தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், விசேஷங்களை தேவன் தருவார். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நாம் அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது தேவன் மகிமைப்படுவான். இன்னைக்கு ஆவியானவர் உன்னோடு கூட சொல்லுகிறார், அங்கே போகாத, இங்கே போகாத, இவரை நம்பாத, அவனை நம்பாத சொல்லும் பொழுது சபை கீழ்ப்படிய வேண்டும். சபை கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். 28வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதுக்கு பின் இதெல்லாம் ஆண்டவர் இதற்கு பின்பு வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். பிறகு அந்த ஜனங்களை என்ன செய்ய போகிறார்? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். எங்க சபையில நடக்குது? இதெல்லாம் சபையில நடக்கணுங்க. நீங்க சொற்பனங்களை கண்டு கர்த்தர் எனக்கு இந்த சொற்பனத்தை கொடுத்தார் என்று சபையில சாட்சி சொல்லணும். வாலிபர்கள் அல்லேலூயா சொற்பனங்களை காணணும், தரிசனங்களை காணணும். நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். சபை கரெக்டாக தாங்க சொல்லி கொடுக்குது. சபை சரியா சொல்லி கொடுக்கிறார் ஆண்டு ஆவியானவர். ஆனால் சொற்பனம் எங்கே? தரிசனம் எங்கே? நாம் சரியா இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். அல்லேலூயா. நாம் சரியாக கை கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் முதியோர்கள் சொற்பனங்களை காண்பார்கள். அது சபைக்கு ஆசீர்வாதமா இருக்குங்க. அல்லேலூயா. எல்லாம் நம்ம என்ன தெரியுமா சொற்பனம் காண்றோம்? நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், என் தலைமாட்டில் ஒரு சர்ப்பம் வந்து ஆடுது. அது உன் பாவம், அது உன்னுடைய பாவம், நீ செஞ்ச பாவம். அது உன்னை பயமுறுத்த வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிபன் சொற்பனத்தை காண்றாங்க. தன் தாய் தகப்பனை விட்டு வந்துட்டான். வந்த கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்ததெல்லாம் திருட வந்து திருடிட்டு போயிட்டான். ஒரு மலை மேலே ஏறுறான். புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். அங்கே அவன் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு ஒரு கல்லை எடுத்து தலையில் வச்சுட்டு தூங்குறான். அந்த வாலிபன் அவன் சொற்பனம் காண்கிறான். ஒரு பெரிய ஏணி வானத்திற்கும் பூமிக்கும் இருக்கிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக கண்டான். அல்லேலூயா. இதாங்க சொற்பனம். தேவனை சார்ந்திருக்கிறது யாவும் தேவன் கொடுத்த ஒரு விசேஷம். தனியாக ஒரு சர்ப்பம் வருது, ஒரு சிலை வந்து நிற்குது, ஒரு கருப்பு உருவம் வருது. இதெல்லாம் அவனுடைய பாவங்கள். அல்லேலூயா. அதை காண்ற இதை காண்ற தேவனை சார்ந்து காண்கிற சொற்பனங்கள் தேவன் கொடுக்கிறது. வேற ஏதாவது உருவம் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அது அவன் செய்யற பாவம். அந்த பாம்பு வந்து கொத்தாது போச்சு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லலாமா? கற்பனை கை கொண்டுடுங்க. சபையை நீ கற்பனை மட்டும் கை கொண்டு பாரு, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். தாய் தகப்பன் கற்பனை கை கொண்டால் பிள்ளைகள் தரிசனத்தை காண்பார்கள். அவங்களுடைய ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள வரங்க.
அவங்களுக்குள்ள இருக்கிற குணம் பிள்ளைகளுக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவுகூர்ந்து உங்கள் பிள்ளைங்க எதிரி யாரையுமே நீங்கள் திட்டக்கூடாது. உங்கள் பிள்ளைங்க எதிரி யாருமே திட்டக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், திட்டுனீங்கன்னா கதவு சாத்திட்டு திட்டுங்க. பிள்ளைங்க எதிர திட்டும்போது நீங்கள் திட்டுறீங்க பாருங்க, அவங்க திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்கள முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, அடடே இங்கே ஏதோ சம்திங் ராங்கடா. ஒரு அல்லையா சொல்லாமா? அப்படியே நிறைவேற்றுவாங்க பாருங்க. அந்த குழந்தைங்க அவங்க கிட்ட பேசாது. அம்மா இவங்களை குறித்து தானே பேசிட்டு இருந்தாங்க. பார்வை ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம பிள்ளைகளை நல்ல வழியில் நடந்துட்டா அவங்க நல்ல வழியிலே வருவாங்க. முதல்ல நம்ம கற்பனைகளை கை கொண்டா நம் பிள்ளைகள் தரிசனங்களை காண்பார்கள். முதியோர்கள் கற்பனைகளை கை கொண்டால் சொற்பனங்களை காண்பார்கள். எல்லாம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது அவர் உங்கள் குமாரர்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், சொப்பனங்களை காண்பார்கள். ஒரு அலலியா சொல்லாமா? எந்த குமாரத்திங்க வந்து இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுது? ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. தேவன் கொடுக்க மாட்டாரா? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுக்கு பதில் அல்லேலூயா. அது என்ன கிராமு? 50 கிராமோ 100 கிராமோ ஒன்று சொல்லுவாங்களே, சொல்லுமா? அது என்ன கிராமு? வாங்கிலாம் சொல்லுவது ஒழுங்காக சொல்லு. உன் கையில் இன்ஸ்டாகிராம் இருந்தால் எப்படி நீ ஆண்டவரை குறித்து சொல்ல முடியும்? அட்லீஸ்ட் சுவிசேஷம் கூட உன்னால் சொல்ல முடியாதும்மா. அது இருந்தால் சுவிசேஷம் கூட சொல்ல முடியாது. அது இருக்கிறது பெருசு இல்லைங்க, நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணலாம். உன் மனசு அதுக்குள்ளே நோழிய விடுறப்பாரு, நீ அவட்டு செத்து போன பணங்க. நீங்கள் செத்து போன பாம்புன்னு, அது செத்து போன பாம்புடா, அவனை ஏன்டா அடிக்கிற, அவன் செத்த பாம்புடான்றாங்களா? அந்த மாதிரி பாவத்தில் கர்த்தருடைய கிரிகளில் இல்லாமல் சத்துரின் கிரிகளை செத்த பாம்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சபையில் செத்து போய் இருக்கிறாங்க? அது உள்ள போயிட்டு நீ சந்தோஷப்படுறன்னா உன் ஆத்மா செத்து போச்சு. பழைய பாம்பாகி அவன் தான் அதை ரெடி பண்ணிட்டான், நல்ல வழிக்கு போக விடல. அல்லேலூயா. நான் அதை செக் பண்ணேன், உங்களெல்லாம் பார்த்தேன். அதில் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் செக் பண்ணும்போது உங்களெல்லாம் பார்த்தேன் நான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி மாட்டிக்கிட்டோம் இல்லையா? உன்னை நிமிர்ந்து நிற்க முடியுதா? வெட்கப்பட்ட பற்றியா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டாங்க, அவருடைய கற்பனைகளை நிறைவேற்றுகிற யாவரும் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. சகோதரிகள் சகோதரர்கள், நான் அதில் கண்டேன். பரவாயில்ல, வசனம் வரும் இல்லையா, அது வாசிங்க, வேறு பக்கம் போகாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க வசனத்தை கொடுப்பாங்க இல்லையா, அதில் போங்க. அதில் பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், பாஸ்டர் ஜான், பாஸ்டர் டேவிட், பாஸ்டர் எபினேசன் வரும் பாருங்கள், அது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வசனங்களாக வரும், நீ கெட்டு போக சான்ஸ் இல்லை. ஆவியானவர் சபைக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னார். சரி, ஓகே. அதில் பாஸ்டர்ஸுங்களோ வசனங்களே, அதில் கர்த்தருடைய பிள்ளைகள் பேர் வரும்போது பாருங்கள், அவங்களுடைய வசனங்களை இறக்கிங்க. அவங்களுக்கு தொட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு அவங்கள மூலமாக திரளான தெய்வ வசனங்கள் வரும். நீ வேறு யாருன்னா தொட்டிட்டினா அவன் ஆவி உள்ளே வரும், அந்த ஆவியோட உன் ஆவி சேர்ந்துடும். நீ செத்த பாம்பு, நீ செத்து போன பாம்பு ஆயிடுவ. உன்னால் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது, ஒரு சுவிசேஷம் சொல்ல முடியாது. கட்டப்பட்டவனாக மாறிவிடுவாய். அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் எங்கே போஸ்ட் கொடுத்தாலும் மீண்டும் சொல்கிறேன், ஃபேமிலியாக கொடுத்துருங்க, தனியாக கொடுக்காதீங்க. நான் உங்களை தனியாக பார்த்தேன். ஃபேமிலியோடு கொடுங்க. குழந்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. எத்தனை குழந்தைங்க இருக்குதோ அத்தனை குழந்தைங்க வச்சுட்டு இருங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லாருமே ஓப்பனாகவே அல்லேலூயா
எது ரகசியம் எதுவுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. உலக ரகசியம் வேண்டாம். அல்லேலூயா. இன்றைக்கு சபையில் வெட்கப்பட்டோம் இல்லையா? அப்போ தேவன் இன்றைக்கு ஆவியான சொல்லுகிறார், அது உள்ள புகுறது நீ சந்தோஷமா இருந்ததுனால நீ செத்த பாம்பு. ஐயா, எப்படியா உன் வார்த்தையை தேவன் கேட்பார்? அம்மா, எப்படி தேவன் உன் வார்த்தைக்கு செவி கொடுப்பார்? எப்படி உன் வாழ்க்கையில் தேவன் வந்து கிரியை செய்வார்? அற்புதம் 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 நடக்கணும்ன்றல்ல, எப்படி ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார் சொல்லுங்க. தேவன் எப்படி எதனால எதை வச்சு உங்ககிட்ட வருவார் ஆண்டவர்? முதல்ல உன் இதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, பிறகு எல்லாமே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு வந்துட்டான்னா நம்ம என்னமா செய்ய முடியும்? சபையே, நாளைக்கு ஏசப்பா வந்துட்டான்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. விழித்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. விழித்திருங்கள். அல்லேலூயா. விழித்திருங்கள். கற்பனை கை கொள்ள முடியாதுங்க. அது அந்த பக்கம் போயிட்டா கற்பனைகளை கை கொள்ள முடியாது. ஆகையினால் ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு பிரியமா நீங்கள் இதுக்கு மேலே அதை விட்டு வெளியே வர்றது நல்லது. இல்லை விட்டால் நான் சொன்னபடி நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்களை டச் பண்ணுங்க, அவங்க பேரை டச் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வசனங்கள் வரும், அந்த வசனங்களை வைத்து அது படித்து சந்தோஷமா இருங்க. இந்த உலகத்தில் நுழைஞ்சு உனக்கு என்னமா கிடைச்சது? என்ன கிடைச்சது? 1000 ரூபாய், 2000, 2 லட்சம், 3 லட்சம் கிடைச்சதா? ஒன்றுமே இல்லை. உன் மனசு இச்சைக்கு, ஆசைக்கு, சந்தோஷத்துக்கு, அவ்வளோதான். அல்லேலூயா. ஆமாம். உன்னை வாழ வைக்க, உன்னை ஆசீர்வதிக்க, பின்மாறி முன்மாறி மழை கொடுக்க, உன் அத்திப்பழங்கள், திராட்சை செடிகள் எல்லாவற்றையும், அதாவது நம்முடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த காரியம் இருந்தால் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம் உண்டாகும். எல்லா இடத்துலையும் தலை நிமிர்ந்து ஒருத்தர் நடக்கிறான்னு அவன் எபிரேயங்க. யோசப் சொல்கிறாரு பார்வன் கிட்ட, நான் எபிரேயன். அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் எபிரேயர்கள், எங்களுக்கு ஒரே தேவன் உண்டு, அவருக்கு மட்டும் தான் நாங்கள் கீழ்ப்படுவோம். பார்வன் காலை தொட்டு கும்பிடுன்னு சொல்கிறாரு அந்த போர்த்திபா. பார்வன் காலை சுட்டு கும்பிடு, நாங்கள் மனுஷனை கும்பிட மாட்டோம். எவ்வளோ தைரியங்க யோசிப்புக்கு. நாங்கள் மனுஷனை கும்பிட மாட்டோம், நாங்கள் எபிரேயர், எங்களுக்கு ஒரே தெய்வம் உண்டு, அவர் காலில் தான் நாங்கள் விழுவோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நீ நிறுத்தின பொற்சிலை நான் வணங்க எங்களுக்கு அவசியம் இல்லை, அவர் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார், தப்பி வைக்காமல் போனாலும் பரவாயில்ல, இதை நாங்கள் வணங்க மாட்டோம். இப்படி தாங்க இந்த கடைசி காலத்தில் இந்த தைரியம், இந்த விசுவாசம் நமக்கு வரணும். இந்த தைரியம், இந்த விசுவாசம் நமக்கு வரணுங்க. சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நான் அடிக்கடி ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார் உன்னை குறித்து. இந்த சபையை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார், உன்னை அதிகமாய் நேசிக்கிறார் என் தேவன். அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்போது தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். தீர்க்க தரிசனம் இல்லை, வெளிப்பாடு இல்லை, தரிசனம் இல்லை, ஏதோ வந்துட்டு போகிற காரணம் என்ன? நம்ம மாட்டிக்கிட்டோம் உள்ள. எப்படியாவது வெளியே வந்துருங்க. அல்லேலூயா. வசனம் எங்கே இருக்குதோ அந்த பக்கம் போயிடுங்க. மற்றபடி உள்ளே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறது வேண்டாம். அல்லேலூயா. அது கடைசியில் ஒன்று சரிப்படுத்திடும், பிறகு அது நித்திய காலமாக சரியாயிடும், வெளியே வரவே முடியாது. அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். இல்லை, உங்கள் மூப்பர் சொற்பனங்களை, உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். இல்லை. அல்லேலூயா. ஆமாம். அப்பா அம்மாவே சிலர் அதில் போய் மாட்டிக்கிட்ட குழந்தைங்க என்னங்க செய்யும்? ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ். கீழே வாசிக்கலாம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவி ஊற்றுவேன். யாருங்க ஊழியக்காரர்? ஊழியக்காரர் யாரு? ஊழியக்காரி யாரு? நீ சபையே நீ சுவிசேஷம் சொன்னா நீ ஊழியக்காரி. சபையில் இருக்கிற வாலிபனே, சகோதரரே, நீ சுவிசேஷம் சொன்னா நீ ஊழியக்காரன். அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லை, தேவ சித்தத்தை செய்யறதில்ல. இல்லை, நம்ம எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? அதிகாலையில் என்னை தேடுகிறோம் கண்டடைவான்னா அவன் என்ன கேட்குறேன்னா அதை நான் கொடுப்பேன்.
நீ தூங்கிட்டு இருந்த ஆண்டவர் எப்படி செய்வார்? அவருடைய பிரதான கற்பனைங்க, என்னை தேடு கண்டடைவாய். அதை விட என்ன வேணும் உனக்கு? அது உணர்ந்துக்கிறதுக்கு உனக்கு ஞானம் இல்லை. படித்தோம், டிகிரி கூட படிச்சிருக்கிறோம், ஞானம் இல்லையே, தெய்வத்தை அறிகிற அறிவு வரலையே இன்னும். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன கற்று என்ன பிரயோஜனங்க? நல்லா படித்த மனுஷன் இயேசுவை புரிஞ்சுக்கிட்டான். இதெல்லாம் தொடச்சி போடும் கந்தை போல் இருக்கிறது. தம் படிப்பு குறித்து சொல்கிறாங்க, தொடச்சி போடும் கந்தை போல் இருக்கிறது. பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். திருவிருந்து இன்றைக்கு நமக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ். நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது உங்களை தேவன் விசேஷமாய் நடத்துவார். உங்களுடைய மேன்மை என்னதென்பதை நான் அறிவேன். என் செல்வங்களே, உங்களை விட்டு கொடுக்க எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. உங்களை விட்டு கொடுக்க எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. ஆமாம், உங்களை நான் அல்லேலூயா கண் தடுவி கால் தடுவி தலை தடுவி அனுப்புகிறதுக்கு எனக்கு மனதில்லை. ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நாம் அவருக்கு தேவை. இந்த சபை தேவனுக்கு தேவை. இந்த சபை தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து நிற்கணும். இதில் ஒருவரும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக அதற்காகவே தேவன் உன்னோடு பேசுகிறார். நம்ம அவருக்கு கீழ்ப்படியும் போது தேவன் மகிமைப்படுவார். நம்ம ஊழியம் செய்கிறதில்ல. ஊழியக்காரியே, நீ ஊழியம் செய்கிறதில்லையே. ஊழியக்காரனே, நீ ஊழியம் செய்கிறதில்லையே. யாருக்கு நீ சுவிசேஷத்தை சொல்கிறாய்? அங்கே பைபிள் சொல், ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவி விட்டு. இனிமேலாவது ஆண்டவர் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். இனிமேலே செய்வார். என் சபை மக்கள் சுவிசேஷத்தை சொல்வார்கள். என் சபை மக்கள் ஊழியக்காரராக மாறுவாங்க. அல்லேலூயா, ஊழியக்காரியாக மாறுவாங்க. நான் விசுவாசிக்கிறேன். இப்படி ஆண்டவரே என் சபையா மாற்றும் ஆண்டவரே என்று நான் ஜெபிக்கிறேன். தேவன் நிச்சயம் செய்வார். உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். தேவன் உங்கள் கூட வருவார். நீங்கள் திரும்பி வருவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். திரும்பி வருகிறதை நான் பார்ப்பேன். நம்ம ரொம்ப டைட் பண்ணேன். நான் கொஞ்ச காலமாக உங்களை டைட் பண்ணிகிட்டே வரேன். அதில் 2 குடும்பத்தை கர்த்தர் திரும்பி வர செஞ்சிருக்கிறார். மற்ற குடும்பம் வரல. அல்லேலூயா. 2 குடும்பம் திரும்பி வந்திருக்கிறது. எங்கேயோ இருந்தவர்களை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். உள்ளே கொண்டு வந்த சில ஆராதனையில் அவர்கள் கலந்து கொள்கிறதை, அந்த 2 குடும்பம் கலந்து கொள்கிறதை பார்க்குறேன். எனக்கு ஒரு சந்தோஷம். ஆவியானவர் சபையை டைட் பண்ண சொன்னால் டைட் பண்ணுவேன், லூஸ் பண்ண சொன்னால் லூஸ் பண்ணிவிடுவேன். அல்லேலூயா. ஆனால் அவர் எந்த காரணத்தை கொண்டு லூஸ் பண்ண விட மாட்டார். அவருடைய சத்தியத்தில் டைட் பண்ண தான் சொல்லிட்டு இருக்கிறார். இதில் 2 குடும்பம் ரட்சிக்கப்பட்டு சில ஆராதனைகளில் அவர்கள் கலந்து கொள்ளுகிறதை என் கண்கள் பார்க்கிறது. அவங்களை அப்படியே பிடிச்சி கர்த்தருடைய கருத்தில் கொடுத்துருக்கிறேன். அவங்க இன்னும் சபைக்கு மேலானவர்களாக தூணாக மாறுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவக்கரம் அவர்கள் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அழைக்கும் போது ஆமேன்னு சொல்லிடுங்க. ஆண்டவர் பெரிய அதிசயத்தை உங்களுக்கு எல்லாமே A to Z தேர்ந்து கொடுப்பாருங்க. அவரால் கூடாதது ஒன்றில்லை. கர்த்தருடைய கற்பனைகளை மட்டும் கை கொண்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு விசேஷங்களை தருவார். அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ அப்படியே மாறுதுங்க. பின்மாறி முன்மாறி மழை தருவேன், ஆசீர்வாதம் கொடுப்பேன். நான் அனுப்பின வெட்டுக்கிளி பச்சைப்புழெல்லாம் வராது, உங்களை நல்லா நடத்துவேன். அப்படி அப்படியே மாற்றிட்டே வரார். தேசமே பயப்படாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதற்கு பின்பு யாவர் மேலே என் ஆவி ஊற்றுவேன், என் ஊழியக்காரர் மேலே என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு டேர்ன் அவுட் ஆகுதுங்க. இந்த வார்த்தைக்கும் இப்பொழுது நாம் படிக்க போகிற வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் தேவன் அப்படியே மாற்றுகிறார். அல்லேலூயா. இவ்வளவு நாள் ஆசீர்வாதம், அப்போ பிறகு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வயிற்றுக்குரிய ஆசீர்வாதம், நல்ல கவனிங்க, உணவுக்குரிய ஆசீர்வாதம், மனசுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மாம்சமான யாவர் மேலே நான் ஆவி விட்டுருவேன். எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, எல்லாம் ஊழியம் செய்வாங்க. சொல்லிட்டு இப்போ அப்படியே மாற்றுகிறார். என்ன மாற்றுகிறார்? வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை சம்பமாகிய அதிசயங்களை காட்டுவேன். அல்லேலூயா. இது பாருங்க, யோவேல் புஸ்தகத்தில் ஏற்கனவே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் சரி, அதாவது மாம்சத்துக்குரிய ஆகாரம், 2வது ஆவிக்குரிய ஆகாரம், 3வது நடக்க போகிற பயங்கரம். அல்லேலூயா.
அவர் என்ன சொல்றாரு? அல்லேலூயா, வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பமாகிய அதிசயங்களை காட்டுவேன். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கிறதுங்க. கடந்த காலத்தில் ஒரு கிரகம் உண்டானது, அது அதிக நேரம் பிடித்தது. அந்த மாதிரி அதிகமான ஒரு நேரம் பிடித்த ஒரு கிரகம் இதுவரையிலும் காணோம். கொஞ்சம் நேரம் வரும், ரெடி ஆகிடும், போயிடும். அல்லேலூயா. இந்த கிரகத்தை வேர்ல்டு முழுதும் பார்த்துருக்காங்க, ஆனால் இந்தியாவில் பார்க்கல. ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஏனென்றால் அங்கே பகல், இங்கே நைட்டு, ஆகையினால நம்ம பார்க்க முடியல. பகலாக இருந்தால் நம்ம பார்த்துருக்கலாம். ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் தெளிவாய் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஏன்? உன்னை அதிலிருந்து காப்பாற்றணும். அதிலிருந்து உன்னை காப்பாற்றணும், உனக்கு நன்மை செய்யணும், உன் குடும்பத்துக்கு நன்மை செய்யணும், உன் பிள்ளைகள் தப்பாமல் உன் கூடவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். அல்லேலூயா. நோவ காலத்தில் இருந்த பிள்ளைகள் மனுஷரை போல நம்ம இருக்கக்கூடாதுங்க. மழை வரப்போது, மழை வரப்போது, மழை வரப்போது. இந்த கிழமை எப்போ பார்த்தாலும் இதான் சொல்லிட்டு இருக்கிறான். எப்படா வானத்திலேருந்து தண்ணி கொட்டும்? கொட்டுச்சுங்க. 40 நாள் கொட்டின தண்ணி எல்லாமே செத்தான். அல்லேலூயா. 40 நாள் கொட்டப்பட்ட மழையினால எல்லாமே மரித்து போனார்கள், அந்த 8 பேரை தவிர, நோவா குடும்பத்தை தவிர. ஆனால் இன்றைக்கு தேவன் அப்படி அல்ல, எல்லா குடும்பத்தையும் கொண்டு போகணும்னு அவர் விருப்பப்பட்டார். ஆகையினால் தான் அவரே வந்து ரத்தத்தை கொட்டிட்டார் உனக்காக. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனையும் அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அவருக்கு எவ்வளவு ரத்தம் இருந்தது எல்லாவற்றையும் உனக்காக எனக்காக ஆண்டவர் கொட்டி தீர்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே உடனே டேர்ன் அவுட் ஆகுது பாருங்க, கதை மாறுதுங்க. முதல்ல ஆகாரத்துக்குரிய ஆசீர்வாதம், ரெண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதுலையும் இல்லைங்க இந்த கடைசி சபையில். இந்த கடைசி கால சபையில் தரிசனம் இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை, சொற்பனம் இல்லை. அப்ப நம்ம தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுமா என்பது ஒரு கேள்விக்குரியதாக இருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு தேவனுடைய சமூகத்துக்கு போங்கள். இந்த உலகத்தை விட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க. அல்லேலூயா. எதையும் ஆசைப்படாதீங்க பிரதர் சிஸ்டர். ஆண்டவர் மேலே நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு விசேஷங்களை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். இப்போ எப்படி இந்த இன்ஸ்டாகிராமில் எப்படி கை தூக்கலை, எப்படி வெக்கப்பட்டோமோ சபையில், அந்த நாளில் நீ வெக்கப்படுவையானால் முடியாதுங்க. அல்லேலூயா. உன்னை காப்பாற்ற முடியாது. நான் நியாயம் தீர்க்கும் பொழுது மனிதன் தாங்குவானோ என்று தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. அதை தாங்கவே முடியாதுங்க. அதனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ். பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தன் குழந்தை வந்ததா, என் கடைசி மகன் வந்தானா, என் முதல் மகன் வந்தானா, என் மகன் வந்தாளா, என் புருஷன் வந்தானா, என் மனைவி வந்தாளா, அப்பா அம்மா வந்தாங்களா, அல்லேலூயா, அதை தேடுவார்கள். வரலன்னா என்னங்க பண்ண முடியும்? இன்றைக்கு நீ குடும்ப தலைவியாகிய நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று அதிகாலையில் அவரை தரிசித்து அவரை துதித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நீங்கள் வாழ்வீர்களானால் உன் நிமித்தம் உன் பிள்ளைகள் உன்னோடு வருவார்கள். உன் நிமித்தம் உன் பிள்ளைகள் உன்னோடு வருவார்கள். அல்லேலூயா. உலகத்தை நம்பாதீங்க. பிறகு சாரி கேட்டால் கூட கிடைக்காதுங்க. பிறகு சாரி டாடி, சாரி ஜீசஸ்ன்னு சொன்னால் கூட ஆண்டவர் நமக்கு அந்த நாளில் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. இந்த நாளில் மன்னிப்பு இருக்கிறது, அவருடைய கிருபையின் காலம் இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கும் போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் சொல்ற, தேசமே சபையே பயப்படாத, அவரோடு கூட இரு, மகிழ்ந்து களிக்குறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீங்க. இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும். சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். ஒரு அல்லே சொல்லமா? அல்லேலூயா. யோபேல் எழுதி வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆமென். யோபேல் எழுதி வச்சிருக்க இவ்வளோ அழகா ஆண்டவர் விசேஷமா எழுதி வச்சிருக்கிறார். இதே வசனம் பேதுரு சொல்றாருங்க. 2 பேதுரு புஸ்தகம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். அல்லேலூயா. 10-15 வாசிக்கலாம். பேதுரு புஸ்தகம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். அங்கே எவ்வளோ அழகாக
அங்கே கர்த்தருடைய நாள் ஆ இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ஆ அப்பொழுது ஆ. வானங்கள் மடமட என்று அகன்று போம், ஆ பூதங்கள் வெந்து உருகி போம், ஆ. பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஒரு அல்லி சொல்லமா, சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ். இங்கே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தானமா வாசிங்க. 10லேருந்து வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் ஏறுங்க நான் அதுக்கு மேலே வாசிக்க சொல்லலையே. பூமியில் உள்ளதெல்லாம் வெந்து நொந்து எரிஞ்சு சாம்பலாக போயிடுமா. அப்போ பூமியே இருக்காதான், பூமியே உருகி போயிடுமா. நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? அப்படி பூமியை கொஞ்சம் தட்டி பாருங்க ப்ளீஸ், தட்டுங்க, அதை சொல்லுங்கள். அது இல்லாமல் போயிடுமா. அப்புறம் நம்ம எங்கே இருக்க போகிறோம்? இதுவே வெந்து உருகி, இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாகுமே. அப்புறம் சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். அல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். செல்வங்களே, சிலருக்கு பேன் அரிக்குது, தலையில் பேன் அரிக்குது. பேன் அரிச்சா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சீக்கிரம் முடியட்டா பாவி, இதெல்லாம் என்னால் கேட்டுன்னு இருக்க முடியாதுடா, சீக்கிரம் முடிடா, பேன் அரிக்குது எனக்கு. அல்லேலூயா. சொரிஞ்சா கூட திட்டுவேன், அதனால் என் கையை எவ்வளோ நேரம் நான் கட்டின்னு கிடக்கிறது. ஒரு அல்லையே சொல்லாமா? கீழே வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும். இப்போ கீழே 11 தானே வாசிக்கிறீங்க? இப்படி 11 தானே வாசித்தீங்க? யோவேல் கிட்ட நம்ப சொல்லி உங்களை. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கிறதுனால இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க. பட்டுன்னு வந்துடுங்க. இப்போ எப்படி ஆசீர்வாதம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எவ்வளோ தடவி கொடுத்தத மாதிரி இருந்தது இல்லையா? அப்படி தேசமே பயப்படாத, சபையே பயப்படாத, நம்ம கேட்டோன்னு அப்படியே குளிர்ந்துட்டோம். ஒரு அல்லிலியை வர சொன்னோம். அப்படி தானே? அதுவும் என்ன மாதிரி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கை சொன்னார். அப்போ அல்லேலூயா காணோம். யார் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, சொற்பனங்களை காணுவாங்க, அப்புறம் தரிசனங்களை காண்பாங்க. அப்போ காணோம். அப்போ ஆவியில் நம்ம ஃபெயிலாக இருக்கிறோமா? அல்லேலூயா. யார் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். பிறகு டக்குன்னு மாறுதுங்க. அப்படி தாங்க உலகம் மாறிடும். இப்போ இருந்துகிட்டே இருப்போம், நம்ம ஜாலியாக இருந்துகிட்டே இருப்போம், டிவி பார்த்துட்டே இருப்போம், செல்ஃபோனில் இருந்துகிட்டே இருப்போம். ஆண்டவர் வந்துட்டு போயிடுவாருங்க. அவர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாதுங்க. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாதுங்க. ஒரு குருவி வந்து யானை மேலே உட்காந்து தான், நான் நிறைய முறை சொல்லிக்கிறேன். அந்த குருவி நினச்சி தான், பாவம் இவ்வளோ நேரம் இது மேலே உட்காந்துருக்குறேன், அதுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம்.
பறந்து முன்னாடி வந்து சொல்லிச்சான், சாரி உன் மேலே நான் உட்காந்துட்டு உனக்கு ரொம்ப வலிச்சிருக்கோம், சாரி இனிமேல் உட்கார மாட்டேன்னுச்சான். நீ வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. ஒரு யானை தலை தெறிக்க ஓடி வருதான். ஒரு கட்டெரும்பு போயிட்டு நின்று ஏன்னா ஏன் தலை தெறிக்க ஓடி வர அப்படின்னுச்சான். அது சொல்லுதான், சிங்கம் என்னை துரத்துறது, நீ வந்து என் பின்னாடி உட்காந்துக்கோ, நான் உன்னை மறைச்சிக்கிறேன்னுச்சான். யானையா யார் எது? கட்டெரும்பு. அந்த மாதிரி நீ உலகத்தை நம்பிட்டு இருக்கிற, அது உன்னை மறைச்சிக்கணும்னு பார்க்குறியா? இல்லை, ஒரு நாள் அது உன்பாடு என்று உன்னை தள்ளிவிடும். ஒரு நாள் அது உன்பாடு, ஒரு நாள் அது உன்பாடு உன்னை தள்ளிவிடும். பிறகு நீ தான் அந்த காலத்தில் முடிவெடுப்ப, நாண்டு கொண்டு சாவலாமா, இல்லை 666 கொடுத்து சாவலாமா, இல்லை சாத்தனுக்கிட்ட ஒப்படைக்கலாமா? நல்லா கவனிக்கணும். இந்த கடைசி காலத்தில் ஆவியானவர் சொல்கிறார், கவனிக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்த மாட்டார். இந்த கடைசி காலத்தில் நவீன சபைகள் உருவாகுமா? என்னமா? நவீன சபைகள் உருவாகும். ரெண்டாவது, அநேகர் சபையை விட்டு விலகி போகிற காலம் எது? நம்முடைய சபையில் கூட விலகி போகிற காலம் மனிதர்கள் இருக்கிறார்கள். அது விலகி போகிறாங்கள் என்று அது ஆச்சரியப்பட வேண்டிய சூழ்நிலையே இல்லை. மெய்ப்பனுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்காது. ஏனென்றால் வசனத்தை காலத்தை அறிந்த ஒரு மெய்ப்பன் அது குறித்து பயப்பட மாட்டான். ஆனால் ஜனங்கள் சபை விட்டு விலகி போவார்கள். ரெண்டாவது, தங்கள் இச்சைக்கேற்ற சபைகளை தெரிந்து கொள்வார்களாம், தங்கள் இச்சைக்கேற்ற மெய்ப்பர்களை தெரிந்து கொள்வார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் நல்லா ஆட்டம் பாட்டம் எல்லாம் எங்கே சந்தோஷம், எங்கே ஆஹா ஓஹோன்னு இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் ஜனங்க சேருவாங்களாம். இந்த பரிசுத்த வசனங்களை கற்பிக்கிற சபையை விட்டு வேறொரு சபைக்கு போய் விடுவார்கள். இந்த சபையிலும் சில முக்கியமானவர்கள் கூட போகலாம், ஆட்சேபனே இல்லை. அது ஒரு ஆச்சரியமாகவும் கிடையாது. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, கீழ்ப்படியாதவன் எவனும் அவர்கள் வேறு சபையை நாடி போவார்கள். அல்லேலூயா. தங்கள் இச்சைக்கேற்ற மெய்ப்பர்களை தெரிந்து கொள்வார்களாம். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எங்கே போயிட்டு தடவி கொடுக்குறாங்களோ, ஸோ அங்கே ரொம்ப டேஞ்சர் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நமக்கு எச்சரிப்போடு பேசட்டும். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை விலைக்கு சொல்லட்டும். அதை நம்ம மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்பாக அவரை பற்றி கொள்ளும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன். இன்னும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய திருச்சபையில் மிக முக்கியமானவர்கள் கூட அல்லேலூயா அதாவது பொறுப்பாளர்கள், அதுக்கப்புறம் என்ன பொறுப்பாளர்களுக்கு அடுத்தது என்னம்மா சொல்லுவோம்? மூப்பர்கள், மூத்த சகோதரிகள், அல்லேலூயா. யார் வேணாலும் வேறொரு சபையை பார்த்து போகலாம், அது ஆச்சரியம் என்பது இல்லை. அல்லேலூயா, அது ஆச்சரியம் என்பது இல்லை. ஏனென்றால் கடைசி காலத்தில் நடக்கக்கூடியது. ஒருவேளை நம்ம ஸ்டப்பனாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் ஓகே, ஆண்டவர் நம்மை கொண்டு செல்கிறார், அவருடைய சபைக்கு தேவன் கொண்டு செல்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அவருடைய சபைக்கு போகணும். அது வரையில் நம்ம காத்திருக்கணும். மெய்ப்பன் எப்போ திட்டுவான்னு பார்ப்பான், மெய்ப்பன் எப்போ மறிப்பாருன்னு பார்ப்பார். அல்லேலூயா. மறிச்சிட்டு அது ஒரு காரணம் கண்ட உடனே நம்ம பெல்ட் அடிப்போம் பாருங்கள். அதெல்லாம் சாதாரணமாக போகலைங்க. வேத வசனத்தின் படி அது தேவன் அதை களை எடுக்கிறார். அது என்ன பண்ணுறாரு? களை எடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்ல, கீழே வாசிக்கலாம். அப்போ நம்ம எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள், மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனாவது வசனமா? 12. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். ஒரு 2 பேதுரு தானே, நான் 1 பேதுருக்கு வந்துட்டு இருக்கிறேன். ஓகே, 12 வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா?
பக்கத்தில் சிரித்த முகத்தோடு சொல்லுங்க, தேவனுடைய வருகைக்காக காத்திருங்கள். சரி, எங்கே போய் காத்துருன்னா? பீச் பக்கமா இல்லை பார்க்கு பக்கமா? எங்கே போய் காத்திருக்கணும்? உங்கள் வீட்டில், உங்கள் வாசற்படிக்குள்ள என் ஆண்டவர் என் வீட்டுக்குள்ளே வரணும். அதிகாலையில் என்ஜாய் பண்ணுறல, அதான் காத்திருக்கிறது. அதிகாலையில் தூங்குறதில்ல, அது காத்திருக்கிறது இல்லை. அதிகாலை எழுந்து ஜோம் பண்ணுறவங்களாம் காத்திருக்கிறாங்க. ஜோம் பண்ணிட்டு மட்டும் இல்லை, கற்பனைகளை நிறைவேற்றணும். அல்லேலூயா. கற்பனைகளை நிறைவேற்ற முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுத்தமாக காத்துக்குங்க. மனசு சுத்தமாக இருந்தால் சரீரம் சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. மனசு சுத்தமாக இருந்தால் சரீரம் சுத்தமாக இருக்கும். யாரும் இல்லை, எப்படி வேணாலும் பெல்ட் அடிக்கலாம், வேணாம். அல்லேலூயா. என் தேவன் என்னை பார்த்துட்டே இருக்கிறார். முதலாவது கர்த்தர் பார்க்குறான்னு நினச்சிக்கங்க. அல்லேலூயா. சரி, கீழே வாசிங்க. வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். சரி, நல்ல கவனிங்க. சமாதானத்தோடு அவர் சந்நிதி எங்க? ஒன்று சபை, கடைசி அவருடைய பரலோக ராட்சி. சமாதானத்தோடு ஒரு சன்னதியில் காணப்பட. அல்லேலூயா. நம்ம அங்கே காணப்பட ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் நினச்சிட்டா அது அப்படியே புரிஞ்சிடும் நம்மளை. அல்லேலூயா. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். 9வது வசனம் என்ன சொல்லுது பார்க்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். சபைக்காக தேவன் யாருக்காக வெயிட் பண்றாரு? சபைக்காக. யாருக்காக வெயிட் பண்றாரு? சபைக்காக பொறுமையோடு வெயிட் பண்றாரு. நம்ம எல்லாம் கெட்டு போகாதபடி ஆண்டுக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஆமா, நீ கர்த்தருக்குள்ள வரணும்னு தேவன் வெயிட் பண்றாரு. 7வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லே சொல்லமா? இங்க பாருங்க, நல்ல தேவ பக்தி இல்லாதவர்கள். மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாங்கம்மா. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் வந்து அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாகி வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காத்திருக்கிறது. அந்த தேவ பக்தி இல்லாதவங்களுக்காக அழிஞ்சு போகிற வரைக்கும் காத்திருக்கிறது. அல்லேலூயா. நமக்கல்ல. நம்ம எங்கே இருக்கிறோம்? அவருடைய சமூகத்தில். உனக்கல்ல, சபையே உனக்கல்ல. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள். அல்லேலூயா. சபையே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்கள் உனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. 6வது வசனம் என்ன சொல்லுது? அதுல இப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஒரு அல்லே சொல்லமா? ஆமா, ஏற்கனவே ஒரு உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்திருக்கிறது. அதனால நம்ம கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. அழிகிறது சாதாரணமானதல்ல. அல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிக்கலாம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஒரு அல்லே சொல்லம்மா. இத்தனை காரியங்களையும் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு மிக பிரியமா. இங்கே 32வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகும். ஒரு அல்லே சொல்லாமா? சரி, இதெல்லாம் நடக்கும். பூமியெல்லாம் வெந்து போகும். பயங்கரமாக சந்திரன் சூரியன் ரத்தமாகும். இருள் அடையும். வானத்து நட்சத்திரங்கள்லாம் கொட்டும். அல்லேலூயா. ஆமாம், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இப்பொழுது
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டால்தான் அப்பொழுது நாம் மீட்கப்பட வேண்டும். அது இப்பொழுதே நம்ம ஆரம்பிச்சிடணும். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதுல இப்போ ஆல்ரெடி ஓகே நம்ம எல்லாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், இது தேவனுக்கு முன்பாக அந்தரங்கத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் இயேசுவோடு உறவாடணும். யாரும் இல்லாத நேரத்தில் தேவனோடு உறவாடணும். யாரும் இல்லாத நேரத்தில் தான் பழைய பாம்பாகிய அந்த சர்வம் வந்து நமக்கு காட்டி பழம் நல்லா இருக்குது பார்த்தியா, பழம் நல்லா இருக்குது பார்த்தியா, பழம் நல்லா இருக்குது பார்த்தியா, படம் நல்லா இருக்குது பார்த்தியா, சீரியல் நல்லா இருக்குது பார்த்தியா, செல்ஃபோன் நல்லா இருக்குது பார்த்தியா அப்படின்னு அந்த பழைய பாம்பாகிய சர்வம் வந்து நம்ம ஏமாற்றோம். நான் படைத்த கனிப்பர், அந்த கனிப்பர் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, புசித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு புசித்துப்பார்னு சொல்லலாம். அங்கே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்பொழுது நாம் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறது தேவன் வருகை பரிந்து விடாமல் இருந்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். சபையில் தீர்க்க தரிசனம் இல்லை, சபையில் ஊழியம் இல்லை, சபையில் சொற்பனம் இல்லை, சபையில் தரிசனம் இல்லை. காரணம், சத்துரு ஒரு வகையாக சபையை திருப்பி கொண்டிருக்கிறான். இந்த கடைசி காலத்தில் நாம் திரும்பி வந்துட்டு நமக்கு சபையில் என்ன சொல்கிறாங்களோ ஊழியர், வேதம் என்ன சொல்கிறதோ அப்படியே உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். ஆண்டவர் நலமானதை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியம் செய்வார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. ஆமாம், பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை இதுவரையிலும் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்குங்க, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பேன். வெளியே போகும்போது இன்றைக்கி நைட்டு ஒரு 7 மணிக்கு என்ன பண்ணணும், வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். நீங்கள் போயிட்டு சொல்கிறபடி செய்யணும். நட்சத்திரங்க தெரியும், அப்போ என்ன நினைக்கணும், நான் சந்திரன் தெரியும், அப்போ என்ன நினைக்கணும், நீங்கள் என்ன சொல்லணும், ஹலோ என்ன சொல்லணும், நட்சத்திரமே சந்திரனே நீ ரத்தமாக போகிற, நட்சத்திரமே நீ என்ன பண்ண போகிற, உளுந்து கொட்ட போகிற. அல்லேலூயா. அப்படி பூமி பார்த்து சொல்லு, நீ வெந்துருகி போக போகிற. அல்லேலூயா. உன் மனசை பார்த்து சொல்லு, நீ ஆண்டவரை பற்றி கொண்டால் இந்த தீங்கு உனக்கு வராது. அந்த நாளிலே கர்த்தரை நம்புகிறவன் அவரை துதிப்பான், கர்த்தரை நேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள். நீங்கள் பெற்று கர்த்தருக்கு பிரியமாறுங்க. மாலையில் ஆராதனை இருக்கிறது, திரும்பி வாருங்கள். தெய்வக்கரம் உங்கள் மேலே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.